வேலைக்கு செல்லும் பெண்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவிகள் என ஒட்டுமொத்த பெண்களின் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு முக்கியமான அதிரடி தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில வழங்கி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மாதவிடாய் கால விடுமுறை சலுகையை தமிழ்நாட்டில் கொண்டு வரதை பத்தி தமிழ்நாடு அரசு உடனடியா ஒரு தீர்க்கமான கொள்கை முடிவை எடுக்கணும்னு கோர்ட் உத்தரவிட்டு இருக்கு. முதல்ல இந்த வழக்கு எப்படி நீதிமன்றத்துக்கு வந்ததுன்னு பார்ப்போம். மதுரையை சேர்ந்த அரசு ஆய்வக உதவியாளர் நர்மதா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தாங்க. கர்நாடகா, கேரளா, பீகார், ஒடிசாவில் பெண் ஊழியர்களுக்கு மாதவிடாய் விடுப்பு வழங்குறது நடைமுறையில இருக்கு. ஆனா நம்ம தமிழ்நாட்டுல பெண் ஊழியர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுப்பு கொள்கை எதுவும் தனியா இல்லைன்னு அந்த மனுவுல சொல்லியிருந்தாங்க. அரசு துறை, பொதுத்துறை நிறுவனங்கள், பள்ளி, கல்லூரிகள் மட்டுமல்லாம தனியார் நிறுவனங்கள்ல வேலை செய்யற பெண்களுக்கும் சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறை வழங்க அரசுக்கு உத்தரவிடணும்னு அவர் கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ரொம்பவே அர்த்தமுள்ள ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. தற்போது தமிழ்நாட்டில் இதற்கான முறையான கொள்கை முடிவு இல்லை என்றாலும் பெண்களின் நலனை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக இதற்கான ஒரு கொள்கையை உருவாக்கணும்னு அறிவுறுத்தி இருக்காங்க. அது மட்டுமில்லாம தொழிலாளர் நலத்துறை செயலாளர் இதற்கு பதிலளிக்கணும்னு உத்தரவிட்டு இருக்காங்க. இந்த விடுமுறை சலுகை வெறும் அரசு ஊழியர்களுக்கு மட்டும் போதாது. தினக்கூலி வேலை செய்யற ஏழை பெண்கள் மற்றும் கட்டட வேலை, விவசாய வேலை செய்யற முறைசாரா தொழிலாளர்களுக்கும் இந்த சலுகை போய் சேரணும்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. மாதவிடாய் விடுமுறை விஷயத்துல இந்தியா முழுக்க ஒரு பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. சில மாதங்களுக்கு முன்னாடி உச்ச நீதிமன்றத்துல இதே மாதிரி ஒரு வழக்கு தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு முன் வந்தப்போ இது ஒரு கட்டாய சட்டமா மாத்துனா தனியார் நிறுவனங்களுக்கு பெண்களுக்கு வேலை கொடுக்க தயங்குவாங்க, பெண்களோட வேலை வாய்ப்பு பாதிக்கப்படும் சொன்னாங்க. அதனால நீதிமன்றங்கள் சட்டம் போறதை விட அந்தந்த மாநில அரசுகளே பெண்களோட சூழ்நிலையை ஆராய்ந்து அவங்களா ஒரு நல்ல பாலிசியை கொண்டு வரதுதான் சரின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லி இருந்துச்சு. இப்போ அதற்கு ஏத்த மாதிரி தான் மதுரை உயர்நீதிமன்ற கிளையும் தமிழ்நாடு அரசுக்கு இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. மாதவிடாய் காலத்துல பெண்கள் சந்திக்கிற உடல் ரீதியான வலிகளுக்கு இந்த விடுமுறை கண்டிப்பா ஒரு பெரிய ஆறுதலா இருக்கும். ஏற்கனவே கர்நாடக அரசு வருஷத்திற்கு 12 நாட்கள் சம்பளத்துடன் கூடிய மாதவிடாய் விடுமுறையை சமீபத்துல தான் சட்டப்பூர்வமா அங்கீகரிச்சிருக்காங்க. அதே போல தமிழ்நாட்டிலும் இந்த சட்டம் சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது.